நேர்மையாக கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு குறுக்கு வழியில் மற்றவங்களை ஏமாற்றி அதிகமாக பணம் சேர்த்து சொத்து சேர்க்குறவங்கள பார்க்கும்போது கடவுள் மீது அதிகமாக கோபம் வரும். அவனெல்லாம் தண்டிக்க மாட்டியா அப்படின்னு. இந்த உலகத்தில் பணத்தை எப்படி ஒன்றா சம்பாரிச்சிடலாங்க, எந்த வழியில் ஒன்றா சேர்த்துடலாங்க. ஆனால் நல்ல பேரையும் அழியாத புகழையும் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஒழுக்கமாக இருக்கணும். நியாயமாக, உண்மையாக, நேர்மையாக, விசுவாசமாக, யாரையும் ஏமாற்றாமல் துரோகம் பண்ணாமல் வாழக்கூடிய நபர்களால் மட்டும்தான் அழியாத பேரும் புகழும் பெற முடியும். இந்த அழியாத பேரும் புகழும் வச்சு ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியாது. காசு இருந்தால் தான் தருவோம். நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். அதே சமயம் ஊரை ஏமாற்றி பாவம் பண்ணாமல் ஒரு டீ வாங்கி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அதை குடிக்க கூட மாட்டீங்க. ஏன்னா அந்த பாவம் நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு பயம். பணம் நிலையற்றது, ஒழுக்கம் அழிவற்றது. ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய பணம் அவனுடைய கடைசி காலத்தில் அவனுக்கும் உதவியாக இருக்காது, அவனுக்கு அப்புறம் அந்த சந்ததிக்கும் உதவியாக இருக்காது. கெட்ட பேர் தான் மிஞ்சும். ஒழுக்கமாக குறைவாக சம்பாதிச்சாலும் உங்களுக்கும் உதவியாக இருக்கும், உங்கள் சந்ததிக்கும் சொத்தாக இருக்கும். உங்கள் நல்ல பேர் காலத்துக்கும் நிலைத்திருக்கும். இனிமேல் கடவுள் மீது கோவப்படாதீங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு அழியாத கீர்த்தியை தராரு அப்படின்னு அர்த்தம்.